இப்போ நாலாவது ஃபைலத்துக்குள்ள வரும். PlatyhelMinthes இத நாம தமிழ்ல தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்றோம். இது என்ன சொல்றோம்? தட்டை புழுக்கள். So why we are calling flatworms or PlatyhelMinthes? Plata. So tarsally, ventrally flattened bodies known as flatworms. இது வந்து என்ன சொல்றேன் பாருங்க, முதுகுப்புறமும் வயிற்றுப்புறமும் தட்டையாக இருப்பதால் இது தட்டை புழுக்கள். இப்ப மீனிங் ஈஸியா புரியுதா? தட்டை புழுக்களோட ஒரு மீனிங் கேட்கிறோம் அப்படின்னா என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, டார்சலி வென்ட்ரலி ஃபிளாட்டண்டா இருக்கும். அப்ப ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா பட்டையாக, அதாவது தட்டையாக இருப்பதால் இது தட்டை புழுக்கள் அப்படின்னு. ஸோ PlatyhelMinthes அப்படின்றதுக்கான சரியான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதனுடைய உடல் புறம் முதுகுப்புறமும் வயிற்றுப்புறமும் தட்டையாக இருக்கும். வேற என்ன சார் இது வந்து சொல்லலாம். இதுல நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன சொல்றான் அப்படின்னா, இது வந்து Aschelminthes அனிமல்ஸ். Aschelminthes அனிமல் பைலேட்ரல் சிமெட்ரிகளை கொண்டிருக்கும். பைலேட்ரல் சிமெட்ரி. Aschelminthes அதாவது இருபக்க சமச்சீர்களை கொண்டிருக்கிறது பாருங்க. பைலேட்ரல் இருபக்க சமச்சீர்களை பெற்றிருக்கும். Aschelminthes அப்படின்னா இதுல வந்து உடற்குழி கிடையாது. இந்த உயிரிகள்ல உடற்குழி கிடையாது. வேற என்ன சார் இது அப்படின்னா, ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். சோ இது வந்து மூவடுக்கு உயிரிகளை கொண்டது. வேற என்ன சார்? ஆர்கன் level of organization. Organ level of organization. So தட்டைப்புழுக்கள் என்பது இருபக்க சமச்சீரை கொண்டது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது உடற்குழியற்றவை, மூவடுக்கு உயிரிகள் மற்றும் உறுப்பு அளவிலான கட்டமைப்புகளை கொண்டது. உறுப்பு அளவிலான கட்டமைப்பு. ஓகே சார், வேற என்ன சார் சொல்லலாம்? எஸ். சோ இது என்ன சார் அப்படின்னா, இட் இஸ் கால்ட் அஸ் எண்டோபாரசைட். இது ஒரு அக ஒட்டுண்ணி which live inside of the human being. மனிதன் உள்பட பல உயிரிகள்ல இது வந்து ஒரு அக ஒட்டுண்ணியாக காணப்படும் சொல்றாங்க. So endoparasites, nothing but which present inside of the organisms like an human. மனிதன் போன்ற உயிரிகளில் உடல்களில் ஒட்டி வாழக்கூடிய ஒரு உயிரி. So the parasite சொல்றதுனால அது எப்படி ஒட்டி வாழுதுன்னா, by using hook and suckers. கொக்கிகளையும் உறிஞ்சுகளையும் பயன்படுத்தி அது உயிரினத்தினுடைய ஹோஸ்டுக்குள்ள போயிட்டு அது உயிர் வாழும். அண்ட் அனோரபிக் கண்டிஷன்ஸ், காட்டுலா சூழல வாழக்கூடிய உயிர்கள். So which called as பாருங்க endoparasite which live there and the host organism including human being by using hook and suckers. கொக்கிகளையும் உறிஞ்சுகளையும் பயன்படுத்தி இது வந்து ஒட்டுண்ணி, அந்த ஒட்டுண்ணியாக ஓம்புயிரின் உடம்புக்குள்ள இது வாழும் இயல்புடையது. What is the specialization, sir? Nothing but it has flame cells. தமிழ்ல சுடர் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இது எண்டோபாரசைட்னா அக ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்க. அக ஒட்டுண்ணி, அக ஒட்டுண்ணியாக இது வாழ்கிறது. The flame cells அப்படின்னா சுடர் செல்கள். இதுல என்ன செல்கள் இருக்குன்னா சுடர் செல். சுடர் செல்லோட ரோல் என்ன சார்னா, nothing excretion and osmoregulation. Excretion and osmoregulation. So இந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய செல்கள் பேர் தான் flame cells. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பாடம் நீங்க படிக்கிறீங்கன்னா நம்ம வந்து அது கம்ப்ளீட்டா படிச்ச மாதிரி இருக்கணும். அதே சமயத்துல நம்மகிட்ட கொஸ்டின் வந்து மிஸ் ஆகக்கூடாது. இதுதான் கீ பாயிண்ட்ஸ். நீங்க இதுவரையும் வந்துருக்கிற எந்த நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரையும் பாத்தீங்கன்னா இதை டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும்.
platyhelminthes கொடுக்கும்போது ஏன் அதை platyhelminthes சொல்றோம்? Because their body has a dorsally ventrally flattened. So the bilateral, அதுமே கொடுக்கும்போது bilateral symmetrical animals அது Aschelminthes சேலம் இந்த இருக்காது and triploplastic animals இருக்கும். Then organ level of organizations இருக்கும். இது வந்து basic. இதுக்கப்புறம் பாருங்க is called as endoparasite which live in the human being by using hook and circuits. கொக்கிகளையும் உறிஞ்சிகளையும் பயன்படுத்தி ஒட்டுண்ணி உடம்பில் வாழ்கிற திறனை பெற்றிருக்கும். அதாவது ஓம்புயிருக்குள்ள ஒட்டுண்ணியாக வாழும் திறனை பெற்றிருக்கிறது. So it has a specialized cell called as a flame cell which involves excretion and osmoregulation அப்படின்னு சொல்லப்படுற இது கழிவுநீக்கம் மற்றும் ஊடுகலப்பு ஒழுங்குபாடு செயல்பாடுகளையும் அது மேற்கொள்கிறது. ஊடுகலப்பு ஒழுங்குபாடு இது கழிவு நீக்கம், இது வந்து ஊடுகலப்பு செயல்முறைகளை இது மேற்கொள்கிறார். platyhelminthes பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா sexes வந்து are not separate. sexes not separate வந்து இது வந்து fertilization வந்து இன்டர்னலா இருக்கும். சோ அது அந்த அளவுக்கு போக தேவையில்ல. அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா என்ன எக்ஸாம்பிள்ஸ் இங்க நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா tapeworm and liver fluke, பேசியோலா தமிழ்ல வந்து பேசியோலா ஹெப்பாட்டிகா இது H. Phylum hepatica, the tapeworm, நாடாப்புழுன்னு சொல்லுவாங்க. So there's a best example for tapeworm, Phylum hepatica. It's also called as liver fluke அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லீரல் புழு in goldோட லிவர்ல இருக்கும். இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மிராசிடியம், செர்கேரியா, ரீடியா, ஃபிளனேரியா கேள்விப்பட்டிருக்கீங்க. அதே மாதிரி அந்த லார்வஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கு வந்து லார்வல் இருக்குது. So platyhelminthes வந்து பாத்தீங்கன்னா it has larval stages. இதற்கு இளம் நிலை உயிரிகள் உண்டு. இளம் நிலை உயிரிகள் ஒரு வார்த்தைகளை பயன்படுத்திக்கலாம் நீங்க. It has larval stage. Examples இங்க எப்பயாவது கேட்டாங்கன்னா liver fluke, கல்லீரல் புழு எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா கல்லீரல் புழு வந்து ஒரு சிறந்த உதாரணம். So that's why it's very important. இது எல்லாமே புரிஞ்சிச்சுங்க. அவ்வளவுதானே இருக்கும். உங்க புக்ஸ்ல நீங்க தேடினா கூட இந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. இதை நம்ம வந்து எப்படின்னா ஒரு பேராகிராஃபா கொண்டு போகாம ஒரு வேர்ட்ஸ்குள்ள கொண்டுட்டு போனீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும் மறக்காம. அப்ப platyhelminthes கொடுக்கும்போது தட்டை புழுக்கள் தட்டையாக இருக்கும். எப்படி தட்டையா இருக்கும்? dorsally ventrally flattened இருக்கும். It's a bilateral symmetry and the Aschelminthes animal, triploplastic animal and organ level of organization, especially as endoparasite which live the inside of the human being by using hook and circuits. இது எதுக்கு சார் இந்த hook and circuits யூஸ் பண்றாங்கன்னா for nutrition. அந்த பர்பஸ்க்காக தான் கொக்கியும் உறிஞ்சி வச்சு உறிஞ்சி எடுத்துக்குது. So especially it has a specialized cell known as a flame cell which are involve excretion and osmoregulation. கழிவு நீக்கம் மற்றும் ஊடுகலப்பு செயல்பாடுகளை அது மேற்கொள்கிறது. Sexes are not separated. It has a larval stage called as the liver fluke. That's a Phylum hepatica, and a tapeworms also belongs to the an example of the platyhelminthes. Okay, now fifth.